அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் விமர்சகர். உண்மையை சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் நம்பர் ஒன் அவர் தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இதுக்கு முன்னாடி சவுக்கு மீடியான்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து பெருசாக எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வழக்குகள்லாம் சிக்கி பல பிரச்சனைகளாகி அந்த சேனல் வந்து மூடப்படுது. மறுபடியும் இன்னொரு சவுக்கு மீடியா ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 10 லட்சம் ஃபாலோயர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வர ஸ்டேஜில் வந்துட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அரசியல் அப்படிங்கிற ஒரு ஜானரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை வந்து ஃபாலோவர்ஸாக கொண்டு வரது அப்படிங்கிறது பெரிய சக்ஸஸ். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் மட்டும் பார்க்கறதுனால இப்படி ஒரு சக்ஸஸ் வந்துடாது. பிடிக்கிறவங்க, பிடிக்காதவங்க, அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முரண்படுகிறவர்கள் எல்லாரும் கூட அவங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு திட்டுறாங்கன்றது வேற விஷயம். ஆனால் பார்க்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. அது உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட். அவங்க கொண்டு போகிற அந்த ஒரு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஒரு ஷோவை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போகிற விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முறையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர், திறமையான இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கருத்துக்களில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளில் எல்லாமே 100% உண்மையா 100% சரியா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டால் எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. எனக்கு நிறைய அவர் சொன்ன செய்தியை நான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது என்னையா அது ஒரு வேறு மாதிரி சொல்கிறார் அப்படின்ட்டு பல நேரங்களில் நடந்திருக்குது. இதெல்லாம் இருந்தாலுமே கூட அவருடைய தாக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக ஆளும் திமுக அரசியல் நடக்கக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகள் இது பற்றி அவர் ஒரு விசில் ப்ளோவராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல அவர் மீது வந்து ஒரு மதிப்பு அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 தடவைக்கு மேலே கைது செய்யப்பட்டு அதில் பல சித்திரவதைகளை அல்லது வந்து பல மன உளைச்சல்களை அவர் அனுபவித்து வெளியே இருக்கும்போதும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து சாக்கடையை கொட்டினது அப்படி இப்படின்னு பல ஹராஸ்மெண்ட்டுகளை அவங்க அனுபவிச்சு அவர் மேலே ஒரு சிம்பத்தி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, பொது பார்வையாளர்களுக்கே நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் உண்மை. இந்த சூழலில் மீண்டும் கடந்த மாதம் நினைக்கிறேன், கடந்த மாதம் அல்லது ஒரு 40 நாள் இதுக்குள்ளே வந்து அவர் கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான திட்டத்தில் கைது செய்யப்பட்டார்னா, அடுத்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. 21 எஃப்ஐஆர் அவர் மேலே இருக்குது. அதை வச்சு அவர் உள்ளுக்குள்ளேயே அடுத்தடுத்து கைது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அவருக்கு ஜாமீனே கிடைக்காம பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் இருந்த சூழலில் நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் அவருக்கு கிடைச்சிச்சு. ஆளும் அரசாங்கத்தை ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும் மிக கடுமையாக கண்டித்து அவருக்கு ஜாமீன் அப்படின்றது ஒன்று கொடுத்தாரு. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து வெளியே வந்த உடனே ஓகே என்னன்னா இப்போ அவர் வெளியே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மக்களும் விரும்பினாங்க, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் விரும்பினாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லி ஈவன் அவருடைய நலம் விரும்பிகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு இப்போ டார்கெட் அப்படின்னா முழுக்க இப்போ அரசாங்கம், அமைச்சர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் அப்படின்ட்டு இந்த ரூட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் கூட அது அவருக்கு பிரச்சனை இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ பொதுவாக நீதி அரசர்களோ அல்லது வந்து அதிகாரிகளோ இந்த மாதிரியான ஆட்கள் கூட தனிப்பட்ட பகை அல்லது பிரச்சனை அப்படின்னு கொண்டு போகும்போது அது நாலா திசைகளிலிருந்தும் அவரை நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுற ஒரு நிலை வந்துடுது. அந்த மாதிரி நேரத்தில் காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட காப்பாற்ற முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே போயிடுது. அது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபமாகட்டும் அல்லது எவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது அந்த மாதிரி அவர் போக ஆரம்பிச்சிடறாரு. கிட்டத்தட்ட பிளைண்டாக போய் பயங்கரமாக எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் அவருக்கு மறுபடியும் பிரச்சனையாகவும் மாறுது. அதனால் சூழல்களையும் காலங்களையும் கருத்தில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான நகர்வுகளை மேற்கொண்டு அதுக்கேற்ற அளவில் சரியாக அவருடைய நகர்வுகளை பேச்சுகளை எடுத்துகிட்டு போனார்னா இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வெளியே இருப்பதும் பேசுவதும் ரொம்ப முக்கியம். வேறு சில பகைகளுக்காக அவர் அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பல பேருடைய பார்வையாக இருக்குது. இந்த சூழலில் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் போட்டிருந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு இவர் வந்து உடல்நிலை சரியில்லை, ஹெல்த் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி தானே இவர் ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். ஆனால் வெளியே வந்து இவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு, எப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, இவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியுது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாரையும் வந்து பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. பெயிலை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அந்த வழக்கை கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அடுத்ததாக என்ன வர ஆரம்பிக்குதுன்னா, பெயில் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நோக்கி அது நகர ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி அது சம்பந்தமான விசாரணை. கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் அவர்களுடைய பெயில் மீண்டும் கேன்சல் ஆகி மீண்டும் அவர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று நம்பப்பட்டது. சவுக்கு சங்கரே கூட அந்த மாதிரியான மனநிலையில் தான் இருந்துட்டு இருந்தார். ஏன்னா அது அப்படி ரூட்டில் தான் போகுதுன்ட்டு. ஆனாலும் கூட
எப்படியாவது அவரை காப்பாற்றி விட வேண்டும், அது மாதிரி உள்ளே போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் மீண்டும் அந்த வழக்கு 19ஆம் தேதி வருது. சங்கர் தரப்பு, அரசு தரப்பு எல்லாம் வாதங்கள் வச்சு அதை நேற்றைய தினம் அதுக்கான ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் பேச்சில் கவனம் இருக்கணும். நீங்கள் உடல்நிலையை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, இந்த வார்த்தையவே பயன்படுத்தினாராம் நீதிபதி. உடம்பை நல்லா பார்த்துக்கங்க, அதே மாதிரி கொஞ்சம் உங்கள் வாயையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கூட சொன்னாராம். அதாவது சில கண்டிஷன்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல ஜாமீன் கொடுத்தப்ப கண்டிஷன்ஸ் பெருசாக இல்லை. இந்த தடவை அவருடைய பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த மனுவை வந்து அவங்க 3ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க, February 3க்கு. அப்போ தான் அதுக்கான இறுதி உத்தரவு அந்த மாதிரி வரலாம். இப்போ உடனடியாக அவருடைய பெயில் கேன்சல் ஆகலை, அதனால் அவர் அரெஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கூடுதலான கண்டிஷன்ஸ், உங்களுடைய இந்த 17 வழக்குகள் இருக்குதுன்னா இந்த 17 வழக்கு சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளை பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க அறிவுறுத்தி கண்டிஷனாக போட்டு இப்போ அந்த ஜாமீன் கேன்சல் அப்படிங்கிற விஷயத்த இப்போதைக்கு அவங்க ஏற்காமல் விட்டாங்க. இப்போ உண்மையிலேயே அவருக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்குதா, இல்லை உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஏமாற்றிட்டு வந்து இங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியாக ஒரு தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. நாம் விசாரித்த வரைக்கும் அவருடைய ஃபோட்டோ கூட வந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் கூட வந்துச்சு. நாம் விசாரித்ததில் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, உண்மையிலேயே அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தப்ப நமக்கு வந்த ஓரளவுக்கு உறுதியான தகவல் என்னென்னா, சீரியஸாகவே அவருக்கு இஷ்யூ இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருந்தது. இப்போ டாக்டர்ஸுடைய அட்வைஸ் படி அதெல்லாமே அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் சரியான உடல் பயிற்சி ஆகட்டும், உணவு பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், இதெல்லாம் அவர் கொஞ்சம் மெடிசின்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அண்ட் உண்மையிலே ஒரு பிளாக் இஷ்யூ இருக்குது, அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது. அது அவருடைய பிளட் சுகர் லெவல் ஆகட்டும், இது பிபி ஆகட்டும், எல்லாமே சரியாக மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் வெறும் இந்த ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட வந்து அவருக்கு ஒரு நிவாரணமாக அல்லது வந்து அவருக்கு அது சரியான ஒரு முறையாக இருக்காது. எந்த அளவுக்குன்னா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு அவருக்கு நீண்ட காலத்துக்கு உடல் நலத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இருக்குதுன்ற மாதிரி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ சங்கர் அவர்கள் வந்து அது என்ன டாக்டர் அட்வைஸ் என்னன்னா, மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளே அதை பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக, இவர் வந்து சரி நான் தேர்தலுக்கு பிறகு நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு ரெஸ்ட் தேவைப்படும், இதெல்லாமே இருக்குது இல்லையா, அதனால் நான் தேர்தலுக்கு பிறகு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக கேள்விப்படுறோம். இதில் என்னென்னா, உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உறுதி ஆகுது, நமக்கு தெரியுது. ஆனால் நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இருந்தாலும் அவங்க அஃபீஷியலாகவும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனால் வருகிற 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. 2ஆம் தேதி அரசு மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழு, ஸ்டான்லி மருத்துவமனை நினைக்கிறேன், அங்கே அவருக்கு உடல் தகுதி பரிசோதனை அப்படிங்கிறது செய்யணும். அவருடைய பாடி கண்டிஷன் என்ன, அவருடைய ஹார்ட் கண்டிஷன் என்ன, இதெல்லாமே செஞ்சு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து 3ஆம் தேதி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி, அந்த உத்தரவை நீதிபதி அவர்கள் நேற்றைய தினம் கொடுத்ததாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அதில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்னா, இப்போ அவருக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு, ஹெல்த் கண்டிஷனுக்கு சிறைக்கு போனார்னா உண்மையிலேயே அது ரிஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருக்கு அது எந்த வகையிலுமே என்ன சொல்கிறது, இருக்கும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு போகும் அதுக்கு அடுத்து அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான். அவர் உயிருக்கே கூட வந்து அது என்ன சொல்கிறது, முழு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு தான் அவருடைய ஹெல்த்து அப்படிங்கிறது அடிப்படையிலே வந்து சரியான மாத்திரைகள், உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ண முடியாமல் ஜெயிலில் இருக்கும்போது மன அழுத்தம், பிபி, சுகர் இதெல்லாம் மெயின்டைன் ஆகாத போது அது அவருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனை கூட வரலாம் அப்படின்றது தான் அவருடைய கண்டிஷன். அப்படின்றதுனால தான் அவரை சிறைக்கு போக விடாமல் எப்படியாச்சும் தடுத்துடணுன்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு அவரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ சிக்கல் வராத அளவுலேயே அவர் இந்த 3 மாதம், இந்த தேர்தல் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அவர் நோக்கம்னா அதை நோக்கிய செய்திகள், அதை பற்றிய விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாலே நல்லா இருக்குன்றது தான் ஒரு வெல்விஷராக நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க, மூத்த பத்திரிகையாளர், புலனாய்வு பத்திரிகையாளர் அப்படின்லாம் சொல்லி தன்னை சொல்லிக் கொள்கிற தாமோதரன் பிரகாஷ், அவர் வந்து ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு HIV இருக்குது, எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரவச்சு இல்லையா. இப்போ மீண்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்குறேன். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை பற்றி ஒரு திமுக உடன்பிறப்பு ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுக்கு தாமோதரன் பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு HIV ஒத்துப்பானா, 2 மாதம் கழிச்சு நான்
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. டக்குன்னு பார்த்தா நமக்கு வேற மாதிரி தோணுது. ஏங்க பிரகாஷ் அங்கிள் உங்களுக்கு ஹெச்ஐவின்னு சொல்லி சங்கர் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தனக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னு சொல்லி சங்கர் ஒத்துப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை. சரி, இது ஒரு விஷயம் ஆச்சா. மறுபடியும் நேற்றைய தினம் மீண்டும் அது சம்பந்தமாக பேசணும். என்னன்னு தெரியல. இப்போ உடல் பரிசோதனை, ஹார்ட் ப்ராப்ளம், வாட் எவர், அதெல்லாமே வந்து ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அது ரகசியம். அதை வந்து அவங்க வெளியே சொல்ல விரும்புகிற விஷயங்களை வெளியே சொல்லலாம். அதே போல் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீதிமன்றத்தில் சொல்லலாம். ஹெச்ஐவி அவர் வந்து சங்கர் அவர்கள் அதை வந்து திட்டவட்டமாக மறுக்கிறாரு. எனக்கு ஹெச்ஐவின்னு சொல்லி பரப்பப்படுற இந்த தகவல் பொய்யானது. நான் காவேரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தப்ப அப்போ ஒரு 6 மாதம் இருக்குமா, அந்த டைமில் வந்து பரப்பப்பட்ட ஒரு செய்தி, அது பொய்யுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபேப்ரிகேட்டட் ரிப்போர்ட்டுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது. மறுபடியும் தாமோதரன் பிரகாஷ் என்ன பண்ணுறாரு, உள்ள பூந்து நேற்றைய தினம் புரோக்கர் சவுக்கு சங்கருக்கு 2ஆம் தேதி அரசு மருத்துவ பரிசோதனை, கோர்ட் உத்தரவு, அவனது ஹெச்ஐவி பற்றிய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. நம்ம கேட்குறது என்னன்னா, இப்போ எனக்கு வயசு எவ்வளோ, அவருடைய இப்போ தாமோதரன் பிரகாஷ் அவருடைய வயசில் பாதி இருக்குமா எனக்கு? ஏங்க ஒருத்தருக்கு ஹெச்ஐவி சும்மா வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. இது சங்கர் அப்படின்ற கேரக்டர் இந்த இடத்துல வந்து விளக்கிடுங்க, விட்டுருங்க. யாருக்கோ ஹெச்ஐவின்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அது ஏன் வந்து ஏதோ இப்போதான் நம்ம சமூகம் விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது, ஒதுக்கி பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னா அவங்கள என்ன மாதிரிலாம் நம்ம அணுகலாம், அவங்கள வந்து சமூகத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டவங்கள பார்க்கக்கூடாது, அதை ஒரு அடையாளமாக ஒருத்தங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ விழிப்புணர்வுகள் அடைஞ்சிட்டு வர இந்த சமூகத்தில், முன்னேறிட்டு வர இந்த சமூகத்தில் இதை வந்து ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு அருவருக்கத்தக்க, அதாவது இது ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான டோனில் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்குது. என்ன வயசு உங்களுக்கு? ஏன் மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க? ஹெச்ஐவி இருக்குது இல்லை, அது அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணலை, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அவனுக்கு ஹெச்ஐவி இருக்குது அது வந்து வெளியே வரும், அவன் ஒத்துப்பானா, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? என்னையா பெரிய மனுஷன் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி தான் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இது பேர் ஜேர்னலிசமா? ஒருத்தருக்கு சக மனிதருக்கு உடம்புல வந்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றின ஏதாச்சும் தகவல்களை எடுத்து ரிப்போர்ட்டை எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது, இதுக்கு பேர் ஜேர்னலிசமா? என்ன மாதிரியான ஜேர்னலிசம் அப்படின்னு நமக்கு புரியலைங்க. இந்த நபர் வந்து எப்படி சொன்னது ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்குதா? நான் வந்து சென்னைக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு ஒரு சில கான்டாக்டுகள்லாம் உருவாக்கி நானும் சோர்ஸஸ் அது இதெல்லாம் நிறைய செய்திகள் வாங்கி நான் சொல்கிற செய்திகள்லேயே 10ல் ஒரு 6-7 நடந்துருதுங்க. அதாவது ஓரளவுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை வெரிஃபை பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். அதில் வந்து ஓரளவுக்கு நடந்துருது. இவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து மூத்த புலனாய்வு பத்திரிகையாளராக இருந்து அறுத்து தள்ளிட்டு இருந்தோம்லாம் பில்டப் கொடுக்குற கும்பல் சொல்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல, ஒன்று கூட நடக்கிறதில்ல. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜயை வந்து 2வது சம்மன் கூப்பிட்டாங்கல்ல, அன்னைக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி அன்னைக்கு சாயந்தரம் கைது செய்யப்படுகிறார். அவரை திஹார் சிறையில் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து அவங்களுக்கு வந்த ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிட்டாங்க. அது வந்து கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய இதுலேருந்து வருது. அது என்னையே வந்து இந்த வழக்கை எடுக்க போகிறாங்க. ஆச்சா போச்சா அப்படியா இப்படியான்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரம் திஹாரில் இருக்க போகிறார் ஜான் ஆரோக்கியசாமி. சொல்ல முடியாது, விஜயும் அன்னைக்கு சாயந்தரமே திஹாருக்கு போயிடுவார். அப்படிங்கிற அளவுக்கு வீடியோ போட்டு இது நான் உங்களுக்கு முதல் முறையாக பகிரங்கமாக பிரேக்கிங் நியூஸாக சொல்லுகிறேன். ஷோ எப்பா சாமிகளா, ஒன்றாச்சும் நடக்குதாயா? அப்போ என்ன மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டுங்க இவங்கெல்லாம்? எதுக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே சொல்ல. சும்மா பேய் கதை, பூதங்கதை, ஒரு மாதிரி கற்பனையில் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய கதைகள். இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயம் ஒன்று நடந்துச்சு இல்லை, அப்போ வந்து இவங்க 1008 பேய் கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டே நானும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி நடமாடிட்டு இருக்கிற இவங்களெல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு சொல்லலை, என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அல்லது இவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுடைய நிறுவனத்தில் வச்சுட்டு இருக்கிற அந்த நிறுவனங்களெல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறதுன்னு தெரியல. குப்பையில் தூக்கி போட்டு போக வேண்டிய நிறுவனங்களாக இருக்குமா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் எப்படியாச்சும் உள்ளே போயிடணும், அதுக்கப்புறம் அவருக்கு இயற்கையாகவே ஏதாச்சும் நடந்துட்டா கூட நல்லதுன்னு நினைக்கிறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது. இந்த மனுஷன் எப்படியாச்சும் வெளியே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எப்போ எந்த அளவில் கவனமாக ப்ளே பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு நல்லதை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நல்லதை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்பக்கூடிய வெல்விஷர்ஸும் ஒரு குரூப் இருக்குது. இதில் எதை சவுக்கு சங்கர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத அவர் கையில் தான் இருக்குது. மீண்டும் 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 சிக்கல்களை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து
ஆதரவு கொடுக்கறதுக்கு நினைச்சாலும் கொடுக்க முடியாத அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் டஃப்பாக போயிடும். அந்த நிலைக்கு அவர் தன்னை தள்ளிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 3ஆம் தேதி என்ன உத்தரவு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.